ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மார்ட்டி சுப்ரீம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவை எடுத்திருக்காங்க, ஒரு பயோபிக்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ மார்ட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். அவருக்கு லண்டன் போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அவர் அவங்க ரிலேஷனோட ஷூ ஷாப்ல தான் வேலை செய்யறாரு. இருந்துமே பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா பணத்துக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணல லண்டன் போறதுக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் அங்கிருந்து காசு ஆட்டையை போட்டுட்டு இவரு லண்டனுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ற சம்பவங்கள்லாம் என்ன, காசுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில அவர் நினைச்சதை சாதிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். இது ஒரு டிராமா படமாவே இருந்தாலும் அதை நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பாக்குற மாதிரி ஃபாஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பல காட்சிகள் நம்பும்படியா இல்ல அப்படின்னாலும் அதையுமே நம்மள சுவாரஸ்யமா உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்காங்க. இந்த படம் 1950 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தை ரொம்ப சூப்பரா நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் அல்டிமேட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி டேபிள் டென்னிஸ் போர்ஷன் எல்லாமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப எங்கேஜிங்காகவும் காமிச்சிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ், சிஜின்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே தரமா கொடுத்திருக்காங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த அளவு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், எல்லாருமே அல்டிமேட்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படத்தோட ரன் டைம் கொஞ்சம் நீளமா போகுது. ஏன்னா பல காட்சிகள் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணவும் தான் செய்யுது. சில சப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட்டும் நமக்கு பெருசா கனெக்ட் ஆகல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதெல்லாம் எழுதினாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்துரும். இப்பயுமே கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.